ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ரெஜுஃபிட் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ நம்ம ஒரு 2 நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 கண்டிஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று குயிலின்-பேரி சிண்ட்ரோம், இன்னொன்று மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், அதாவது ஜிபிஎஸ், ஷார்ட் ஃபார்ம் ஜிபிஎஸ் சொல்கிறாங்க, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் எம்எஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த 2 கண்டிஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிபிஎஸ் அண்ட் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், இந்த ரெண்டுக்குமே இருக்க சிமிலாரிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன், அதாவது நம்ம பாடியில் இருக்க நர்வஸ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன். இந்த ரெண்டுத்துலேயுமே அடுத்து இருக்க ஒரு சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ஓன் பாடி இம்யூன் சிஸ்டமே நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணுறது. யூஸ்வலாக இம்யூன் சிஸ்டமோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு வர டிசீசஸ்லேருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலையே. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆட்டோ இம்யூன் டிசீஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓன் பாடி இம்யூன் சிஸ்டம் நம்மளோட பாடியை அஃபெக்ட் பண்ணும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக நம்மளே அஃபெக்ட் பண்ணுறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே நியூரோலாஜிக்கல் கண்டிஷன்ஸ், நர்வஸ் சிஸ்டம்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். தேர்ட் சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நர்வஸ் சிஸ்டமில் இப்போ ஒரு நியூரான் எடுத்திங்கன்னா அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இது பர்டிகுலராக எங்கே அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுது. நர்வ் செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து மைலின் ஷீட் இருக்கும். அந்த மைலின் ஷீட்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரானுக்கோ இன்னொரு நியூரானுக்கோ கம்யூனிகேட் பண்ணுறது தான் அதோட ஒர்க்கு. மைலின் நல்லா இருக்குன்னா கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். மைலின் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, மைலின் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, டிஸ்ட்ராய் ஆகிருக்கு அப்படின்னா அதோட கம்யூனிகேஷனும் வந்து சரியாக இருக்காது. நார்மலாக இருக்க கம்யூனிகேஷன் மாதிரி இந்த இதில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அப்படி இருக்காது. ஸோ ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் கம்யூனிகேஷன் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது அங்கே என்ன நடக்கும்னா, நம்ம பாடியில் இருக்க மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்மளோட மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ், சென்சரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம ஜிபிஎஸ் அண்ட் எம்எஸோட சிமிலாரிட்டிஸ் பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டுமே நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த ரெண்டுமே ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ரெண்டுமே மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த 3 தான் இதோட சிமிலாரிட்டிஸ், மெயின் சிமிலாரிட்டி. இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்குமே இருக்க டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ எந்த இடத்துல இருக்க மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வருது. ஜிபிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இது பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமோட மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுது. இதுவே மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸில் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது என்னென்னா, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இல்லாமல் அதுலேருந்து வெளியே வர எல்லா நர்வ்ஸுமே பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ இங்கே பாருங்கள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் அஃபெக்ட் பண்ணுறது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டமில் இருக்க மைலின் ஷீட்டை அஃபெக்ட் பண்ணுறது குயிலின்-பேரி சிண்ட்ரோம். ஓகே, மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதோட காசஸ் பார்த்திங்கன்னா அன்னோன். இதோட ஆன்செட் அண்ட் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸோட ஆன்செட் அண்ட் ட்ரிகர் பாயிண்ட் பார்க்கலாம். இது வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மற்ற ட்ரிகர் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேக்சினேஷன், ஹெச்ஐவி, எய்ட்ஸ், சர்ஜரி, சைட்டோமெகாலோ வைரஸ், ஹார்ட்ஸ்கின் டிசீஸ் எக்ஸெட்ரா. இதுவே மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸோட ஆன்செட் அண்ட் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸ்மோக்கிங், விட்டமின் டி, ஜெனட்டிக் அசோசியேஷன், எப்ஸ்டீன்-பார் வைரஸ், மீசல்ஸ், ஹெர்பஸ் வைரஸ் இதெல்லாமே வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸோட ஆன்செட் அண்ட் ட்ரிகர் பாயிண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஜிபிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி சைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மசில் வீக்னஸ், அப்புறமா சென்சேஷன் ஆல்ட்ரேஷன் இருக்கும். சென்சேஷன் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிங்லிங் சென்சேஷன், இந்த மாதிரி சில சென்சரி ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க ரொம்ப வேர்ஸ்ட் கேஸில், அதாவது ரொம்ப ப்ரோக்ரெசிவ் ஆகிட்டு ரொம்ப வேர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாசிட் பேரலைசிஸும் வரும். இதில் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறதால அதுக்கேற்ற மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து விஷன் ப்ராப்ளம், பிரெயின்ன்றதால விஷன் ப்ராப்ளம்ஸ், மொபிலிட்டி ப்ராப்ளம், ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ், லாஸ் ஆஃப் பேலன்ஸ், காக்னிட்டிவ் டிஸ்டர்பன்ஸ், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ், ஃபெட்டிக், பவல் ப்ராப்ளம்ஸ், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், டிப்ரெஷன். ஸோ இதெல்லாமே அதாவது
ஸோ இது எல்லாமே வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பற்றியும் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பற்றியும் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இதோட அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஜிபிஎஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், இது ஜஸ்ட் அவுட்லைன்னா இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸ் ஒரு குட்டி குட்டி டாபிக்ஸ் அப்படியே அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெஜிஃபிட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அதில் டிஎம் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஆர் டாபிக்ஸ் கேட்கலாம், இங்கே கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் டாபிக்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ரெஜிஃபிட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.